அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு குரல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு தந்தையுடைய கடமை என்ன, ஒரு மகனின் கைமாறு என்ன என்பதனை பற்றி வள்ளுவர் கூற வரக்கூடிய கருத்துக்களை நாம் இப்போது காண்போம். ஒரு தந்தையாருடைய கடமை என்று சொல்லப்படக்கூடியது தன் மகனை சான்றோனாக்கி காட்டுதல். அந்த சான்றோன் என்று சொல்லப்படக்கூடியது கல்வி கேள்விகளில் சிறந்தவனாக, கல்வி கேள்விகளில் முதன்மையானவனாக ஆக்கி காட்டுதல் ஒரு தந்தையாருடைய கடமையாகும். இதைத்தான் வள்ளுவர் பெருந்தகையும் தந்தை மகனுக்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல், தனது மகனை கல்வி கேள்விகளில் முதன்மையானவனாகவும் சிறந்தவனாகவும் சான்றோனாக்கி காட்டுதல் ஒரு தந்தையாருடைய கடமை என்று வள்ளுவர் பெருந்தகை கூறி செல்கின்றார். அப்போ மகனுடைய கைமாறு என்று சொல்லப்படக்கூடியது என்ன என்று பார்ப்போமானால், மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல். அதாவது ஒரு மகனுடைய கைமாறு என்று சொல்லப்படக்கூடியது இப்படிப்பட்ட குழந்தையை பெற்றெடுப்பதற்கு இந்த தந்தையார் என்ன தவம் செய்தானோ என பிறர் புகழும்படியாக அமைவது. அப்போ தந்தையாருடைய கடமை என்று சொல்லப்படக்கூடியது தன் மகனை சான்றோனாக்கி காட்டுதல். மகனின் கைமாறு என்று சொல்லப்படக்கூடியது பிறர் மெச்சும்படியாக புகழும்படியாக வாழ்ந்து தனது பெற்றோருக்கு பேரும் புகழும் எடுத்து தருதல். அப்போ மகனுடைய தந்தையாருடைய கடமை, மகனுடைய கைமாறை பற்றி கண்டோம். மேலும் வேறு ஒரு செய்தியில் வழியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.